அனைவருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை பிரதோஷம். மாதந்தோறும் பிரதோஷங்கள் ஒவ்வொரு நாட்களில் வந்தாலும் திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் என்பது சற்று கூடுதலான சிறப்பை தரும். காரணம், திங்கட்கிழமை பிரதோஷம் என்பது சோமவார பிரதோஷமாகும். இந்த பிரதோஷத்தின் சிறப்பு என்னவென்றால், மன அழுத்தம் உள்ளவர்கள், எண்ணங்கள் சரியாக இல்லாத மனநிலையில் உள்ளவர்கள், குறிப்பாக மனது சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் சரியான பாதையில் செல்ல இந்த பிரதோஷ திங்கட்கிழமை வழிபாடு என்பது கண்டிப்பான முறையில் மிக சிறப்பை தரும். காரணம், ஒரு மனிதனின் எண்ணம்தான் செயலாக மாறுகிறது, அந்த செயல்தான் வாழ்க்கையாக உருவாகிறது. ஆகவே எண்ணம் சரியானால் செயல்பாடுகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அப்பேற்பட்ட எண்ணத்தை சரியாக வைத்து கொள்ள நம் மனது மகிழ்ச்சியாக தினந்தோறும் இருக்க வேண்டுமானால் அந்த திங்கட்கிழமை பிரதோஷ வழிபாடு என்பது மிகுந்த சிறப்பை தரும் என்பது உண்மை. குறிப்பாக அனைவரும் இந்த பிரதோஷ வழிபாட்டை செய்யலாம். அதில் மிக முக்கியமாக திங்கட்கிழமை பிறந்தவர்கள், ரோகிணி, அஷ்டம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சந்திர திசை நடப்பவர்கள் அன்று முடிந்தால் கிரிவலம் செல்வதும் அல்லது அருகில் உள்ள சிவபெருமானை தரிசித்து அன்னதானம் செய்தால் மிக சிறப்பான ஒரு எதிர்கால வாழ்க்கை அவருக்கு அமையும் என்பது ஐதீக உண்மை. இந்த திங்கட்கிழமை பிரதோஷம் குறிப்பாக எண்ணத்தையும் மனதையும் சரி செய்கின்ற காரணத்தால் அவர்கள் மாலை நேரையில் சென்று சிவபெருமானை வழிபடுவது சால சிறந்ததாகும். அப்படி வாய்ப்பில்லாதவர்கள் அன்று தன் வீட்டிலேயே ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக என்று எம்பெருமான் ஈசனை போற்றி பாடி வழிபட்டால் அவள் உள்ளத்திலும் மனதிலும் ஏற்பட்ட கஷ்டங்கள் நீங்கி தடைகள் விலகி ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான வாழ்க்கை சூழ்நிலை அவருக்கு மாறும் என்பது கடந்த கால உண்மை. அனைவருக்கும் எம்பெருமான் ஈசனின் பிரதோஷ திங்கட்கிழமை பிரதோஷத்தின் சிறப்புகள் அனைவருக்கும் அவர்கள் எண்ணங்கள் மிக சிறப்பான வழியில் அமைய வேண்டும். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த நாளில் அனைவருக்கும் எம்பெருமான் ஈசனின் அருளாசி கிடைக்க வேண்டும் என்று வேண்டி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளம்.